ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஜ் காஸ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து ஒரு 2 காரை பற்றின இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த 2 காருமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சென்னையில் இருக்கக்கூடிய கார்ஸு. ஸோ சென்னையில் வந்து இந்த கார் வந்து இப்போ வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த கார் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பட்ஜெட் ப்ரைஸ்லாம் சேல்ஸுக்கு வந்துருக்குது. ஸோ சென்னையில் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் வந்து நல்ல ஒரு பட்ஜெட் ப்ரைஸ் வந்து கார் வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஸ்கிப் பண்ணாதே ஃபுல்லும் பாருங்கள், அப்படின்னா தான் நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெளிவாக கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுவரை ரோஜ்காஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப்ங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற சிம்பலை வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்க்க போகிற கார் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா ஹுண்டாய் வெர்னா டீசல் வேரியன்ட், டீசல் காரு. இந்த காருடைய மாடல் இயர் பார்த்தீங்கன்னா 2009 மாடல். இந்த கார் வந்து இப்போ வந்து செகண்ட் ஓனர்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. அண்ட் டோட்டல் அந்த கார் வந்து எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ரன் ஆயிருது அப்படி பார்த்தீங்கன்னா 78,700 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆயிருது. ஓகேங்களா, அது 78,700 கிலோமீட்டர் ரன் ஆயிருது. இது போக இந்த காருடைய ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த கார் வந்து ஒரு டீசல் கார். அண்ட் அது போக இந்த காருடைய அடிஷனல் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த கார் வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் கொண்ட ஒரு கார். ஸோ ஆட்டோமேட்டிக் கியர் தான் இந்த காரில் இருக்குது. அண்ட் எஃப்சி பார்த்தீங்கன்னா 2030 வரைக்கும் இந்த காரில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 2026 வரைக்கும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து எஃப்சி இன்சூரன்ஸ் வந்து இப்போதைக்கு நீங்கள் காட்ட தேவையில்லை. இது போக வந்து பார்த்தீங்கன்னா இந்த காருடைய நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன்சி நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக 3007 அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பர் வந்து இந்த காருக்கு வந்து இருக்குது. ஸோ நல்ல ஒரு ஃபேன்சி நம்பர் தான் இந்த காருக்கு இருக்குது. BE 3007 அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த காரில் வந்து பவர் ஸ்டீரிங் வந்துடும். அண்ட் ஆல் 4 விண்டோஸுமே பவர் விண்டோஸ் தான். டபுள் டின் ஆடியோ பிளேயர் வந்து இந்த காரில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி வந்துடும். எல்லா 5 வீல்ஸுமே வந்து அலாய் வீல்ஸ் தான் இந்த காரில். ஃபாக் லேம்ப்ஸ் வந்துடும். சென்ட்ரல் லாக் இருக்குது, வித் ரிமோட்டோட இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் எலக்ட்ரிக் ORVM ஃபெசிலிட்டி இந்த காரில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் டிஸ்க் பிரேக்ஸ் 4 எல்லாமே ஆல் 4 டிஸ்க் பிரேக்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ABS ஓகேங்களா இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ரியர் டிஃபாகர் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல் 4 டயர்ஸுமே குட் கண்டிஷனில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ நல்ல ஒரு மைலேஜ் கொடுக்குற ஒரு வெஹிக்கிள், வெரி குட் மைலேஜ் கொடுக்குற ஒரு வெஹிக்கிள்னு சொல்லியிருக்காங்க. நீட் அண்ட் கிளியராக இன்டீரியர் இருக்குது, எக்ஸ்டீரியர் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ காருடைய ஓவரால் வியூ பார்க்குறீங்க. ஸோ காருடைய எக்ஸ்டீரியர் வந்து நல்ல ஒரு கோல்டன் கலரில் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதோடைய டயர் கண்டிஷன்ஸ் எல்லாமே பார்க்குறீங்க, ஓரளவுக்கு நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டயர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு ஒரு 80% வரைக்கும் வந்துடும். ஓகேங்களா, அந்த அளவுக்கு நல்லா ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கும். ரொம்ப பர்ஃபெக்ட்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு நல்லா தான், மோசமாக இல்லை, நல்லா இருக்குது. இது போக இந்த காரோட இன்டீரியர் பார்க்குறீங்க. ஸோ இன்டீரியரில் வந்து லெதர் ஸ்டெல்லாம் கோட் பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்குது. ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டீரியரில் வந்து ஸ்க்ரீன் டிஸ்பிளேன்னு கொடுத்துருக்காங்க. அண்டு சுவிட்ச் மிரர்ஸ் எல்லாமே பவர் மிரர்ஸ் தான். ஸோ அதுவும் நீங்கள் வந்து பார்க்குறீங்க. ஆல்சோ வந்து ரியர் வியூவும் பார்க்குறீங்க. ரியர் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கம்ஃபர்ட்டாக அந்த கார் இருக்குது. ஆல்சோ வந்து உங்களுக்கு வந்து இதில் வந்து ஹேண்ட் ரெஸ்ட்டும் இருக்குது ரியர் சைடில். ஸோ அதுவும் பார்க்குறீங்க. ஓகேங்களா, ஸோ அதுலேயும் ஹேண்ட் ரெஸ்ட்லேயே ஒரு கப் ஹோல்டரும் வந்துடும். ஸோ அந்தளவுக்கு நல்ல ஒரு ஃபீச்சரான ஒரு கார் தான் இந்த கார். ஓகேங்களா, ஸோ இந்த கார் வந்து இப்போது எங்கே இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா இந்த கார் வந்து இப்போ வந்து சென்னையில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. அண்ட் இந்த காருக்கு வந்து ஓனர் கொட்டின ப்ரைஸ் என்ன பார்த்தீங்கன்னா, ஸோ அதாவது ஹுண்டாய் வெர்னா டீசல் காரு, ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் கொண்ட ஒரு காரு, 2009 மாடல், செகண்ட் ஓனர் வெஹிக்கிள். இந்த காருக்கு ஓனர் கோட் ப்ரைஸ் வந்து 1,88,000 rupees கோட் பண்ணியிருக்காங்க. அதாவது 1,88,000 ரூபாய் கோட் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸ் ஓகே அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஓனர் கான்டாக்ட் பண்ணலாம். ஓனருடைய நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், செகண்ட் நம்ம பார்க்க போகிற கார் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா மாருதி சுசுக்கி ரிட்ஸு ZXi வேரியண்ட், அதாவது டாப் எண்ட் மாடல் கார். ஓகேங்களா, ஸோ மாருதி சுசுக்கி ரிட்ஸில் வந்து டாப் எண்ட் மாடலு, பேஸ் வேரியன்ட் கிடையாது. ஓகேங்களா, ஸோ அதை நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கணும். இந்த காருடைய மாடல் பார்த்தீங்கன்னா 2011 மாடல். இந்த கார் வந்து இப்போ வந்து சிங்கிள் மாடல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. அண்ட் இந்த கார் வந்து இது போக இந்த கார் வந்து டோட்டலாக வந்து எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ரன் ஆகுது பார்த்தீங்கன்னா 89,000 கிலோமீட்டர்ஸ் மொத்தமாக ரன் ஆயிருது. ஓகேங்களா, இது போக இந்த காருடைய ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த கார் வந்து ஒரு பெட்ரோல் கார். அண்ட் அது போக இந்த காருடைய அடிஷனல் ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த காரில் வந்து ஏர் பேக்ஸ் வந்துடும், ABS வந்துடும், அலாய் வீல்ஸ் வந்துடும், சில் ஏசி இந்த காரில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. பவர் ஸ்டீரிங் வந்துடும், பவர் விண்டோஸ் வந்துடும், சென்ட்ரல் ரிமோட் லாக் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. லெதர் சீட்டு கவர் போட்டிருக்காங்க. இன்ஜின் வந்து நல்ல ஒரு எக்ஸலன்ட் கண்டிஷனில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி குவாலிட்டி கார் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து பர்டிகுலேட் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ காரோட எக்ஸ்டீரியர் பார்க்குறீங்க. ஸோ எக்ஸ்டீரியர் நல்ல ஒரு ப்ரௌன் கலரில் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது போக இந்த காருடைய ஓவரால் வியூவும் பார்க்குறீங்க. ஸோ அதோட டயர் கண்டிஷன்ஸ் எல்லாமே பார்க்குறீங்க. அண்ட் அது போக இந்த காரோட இன்டீரியரும் பார்க்குறீங்க. ஸோ இன்டீரியர்லையும் பார்த்தீங்கன்னா அஸ்யூஷுவல் அவங்க சொன்ன மாதிரி நல்ல லெதர்ஸ்ட் வந்து கவர் வந்து போட்டிருக்காங்க. அண்ட் அது போக உங்களுக்கு வந்து இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் இருக்குது. அண்ட் அது போக உங்களுக்கு வந்து இந்த காரோட வந்து டாப் மாடலுங்கிறதுனால உங்களுக்கு வந்து ஸ்டீரிங் வீல்லே வந்து சுவிச்சஸ் வந்து மெனு ஆப்ஷன்ஸ்லாம் ஸ்டீரிங் வீல்லே வந்துடும். ஸோ அந்த ஃபெசிலிட்டி இந்த காரில் இருக்குது. ஓகேங்களா, ஸோ ஆல் விண்டோஸ் பவர் விண்டோஸ் தான், பவர் ஸ்டீரிங் வந்துடும் செஷன் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ நார்மலி இந்த காருடைய ஓவரால் வியூ பார்க்குறீங்க. ஸோ கார் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுல உங்களுக்கு ஒரு கிளான்ஸ் கிடச்சிருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த கார் வந்து இப்போ எங்கே இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா இந்த கார் வந்து இப்போ வந்து சென்னையில் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. அண்ட் இந்த காருக்கு வந்து ஓனர் கொட்ட ப்ரைஸ் என்ன பார்த்தீங்கன்னா
ஸோ அதாவது மாருதி சுசுகி ரெட்ஸு ZXi, அதாவது பெட்ரோல் வேரியண்ட்டில் ஒரு டாப் அண்ட் மாடல் கார், 2011 மாடல், சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள். இந்த காருக்கு ஓனர் கோட்டுன்ற ப்ரைஸ் வந்து 2,19,000 ருபீஸ் கோட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அதாவது 2,19,000 ரூபாய் கோட் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸ் ஓகே அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஓனர் கான்டாக்ட் பண்ணலாம். ஓனருடைய நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நீங்கள் பார்த்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி யூஸ்ட் கார்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்ம சேனலில் ஃப்ரீக்கான வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு மொபைல் நோட்டிஃபிகேஷனாக நான் வீடியோ போட்டதும் வரணும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல்லைக்கானே மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நான் போடுற வீடியோஸ் உங்கள் மொபைல் நோட்டிஃபிகேஷனாக நான் வீடியோ போட்டதும் வரும். ஸோ உங்களுக்கு தேவையான பட்ஜெட் கார் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு என்னுடைய வீடியோஸ்லுமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், அது போக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏதாவது ப்ராடக்ட்ஸ் வந்து அதாவது கார் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஆக்சசரிஸ் அதாவது வாங்கணும் அப்படி விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டோட லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ என்னுடைய அஃபிலியேட் லிங்க் தான் அது. ஸோ நீங்கள் அதில் போய் கூட ஃப்ளிப்கார்ட்டில் உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட்ஸ் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலி வந்து உங்களுக்கு கார் சார்ஜராக இருக்கட்டும், ஆல்சோ வந்து காருடைய நெக் ரெஸ்ட்டாக இருக்கட்டும். ஓகேங்களா, ஸோ பேக்கில் நீங்கள் வந்து ஹெட்ரெஸ்ட் பக்கத்துலேயே நீங்கள் நெக் ரெஸ்ட் ப்ரொவைட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ப்ராடக்ட்டும் இருக்குது. அதுபோக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டில் காருடைய ஃப்ரண்ட்டில் வந்து அதாவது டேஷ்போர்டில் வந்து உங்களுக்கு வந்து அட்டாச் பண்ணுற அந்த ஹோல்டர், மொபைல் ஹோல்டர்ஸ், ஆல்சோ அதுபோக மிரரில் அட்டாச் பண்ணுற மொபைல் ஹோல்டரு. ஸோ இந்த மாதிரி சில கார் ஆக்சசரிஸ், காரில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஆக்சசரிஸ் வந்து நான் வந்து அதோடைய ஃப்ளிப்கார்ட் லிங்க், என்னுடைய ஃப்ளிப்கார்ட் அஃபிலியேட் லிங்க் வந்து நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களுக்கு ஃபேவரான ப்ராடக்ட்ஸை நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், அதுபோக நம்ம ரோஸ் காசோட டெலிகிராம் அப்படி லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணி நம்ம டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து நம்ம டெலிகிராமில் ஜாயின் பண்ணுறது மூலமாக நான் டெய்லி போடுற அந்த யூஸ்ட் கார் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அந்த லிங்க்கை நான் டேரெக்டாக டெலிகிராமில் ஷேர் பண்ணிடுவேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி வீடியோஸ் பார்த்து உங்களுக்கு ஃபேவரான கார் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது கன்வீனியன்ட்டாக இருக்கும். ஸோ மறக்காம டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். பாய்.